வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி. அந்த நகர்ப்புற பகுதி ஒரு கிரவுண்டு இருக்குது. அந்த கிரவுண்டு ஒரு ரோடு. அந்த ரோடில் கொஞ்சம் வசதியானவங்க எல்லாமே வாக்கிங் வருவாங்க அந்த கிரவுண்டுக்கு. சில வசதியானவர்கள் காரில் வருவாங்க, பைக்கில் வருவாங்க. அவங்க வந்து அங்கே ஓரமாக நிறுத்திட்டு வாக்கிங் போவாங்க. அப்படி வாக்கிங் போக ஒரு நாள் ஒருத்தர் வாக்கிங்லாம் போய் முடிச்சுட்டு அவர் பொதுவாகவே என்ன பண்ணுவார், அந்த இடத்துல இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கழிவுகள், வேஸ்டெல்லாம் ஒரு பை எடுத்துகிட்டு வருவார். வீட்டிலேருந்தே ஒரு பெரிய சாக்கு எடுத்துகிட்டு வருவார். அதில் வந்து அந்த பகுதியில் இருக்கிற காலியான பாக்கெட் பாட்டில் எல்லாம் எடுத்து போட்டு இது பண்ணிகிட்டே இருந்தார். அப்படியே போயிட்டே இருக்கும்போது உடனே இன்னொருத்தர் அங்கே காரில் நின்றுட்டு இருந்தார். அவர் உடனே அவரை அங்கே வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவர் என்ன நினச்சிட்டார், இவர் வந்து பாட்டில் பொறுக்கி வியாபாரம் பண்ணுறவர், இதில் ஒரு இந்த வேலை செய்கிறவர், அவர் பேப்பர்லாம் எடுத்து போய் கடையில் போட்டு காசு பார்க்குறவன்னு நினச்சிக்கிட்டு வாங்க என்கிட்ட பாட்டில் இருக்குதுன்ட்டு அவர் காரை திறந்து அங்கே நிறையா ஒரு 10-15 தண்ணி பாட்டில் இருந்தது. கார் திறந்து விட்டார். அவர் எல்லாத்தையும் அழகாக பொறுக்கி எடுத்துகிட்டு பக்கத்தில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் எடுத்து போட்டார். போட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இன்னொரு காரில் இருந்தார் இல்லையா, இவர் தானே எந்த வேலை செய்கிறவர் தானே நினச்சிக்கிட்டு இந்தாங்கன்ட்டு ஒரு பாட்டெல்லாம் எடுத்ததுக்காக ஒரு காசு ஒரு 100 ரூபா கொடுக்குறாரு. அவர் இல்லை வேணாம் அதெல்லாம் எனக்கு வேணாம், தேவையில்லை அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அவர் அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறீங்க, இருந்தாங்க இதை வச்சிங்க அப்படின்னு கொடுக்குறாரு. சரின்ட்டு அவர் ரொம்ப மறுத்து பார்க்குறாரு. மறுத்தாலும் அவர் ஒன்றும் கேட்காதனால சரின்னு வாங்கிக்கிட்டு அவர் அப்படியே போகிறாரு. போயிட்டு அவருடைய கார் டிக்கியை ரிமோட் கீழே திறந்து டிக்கியில் அந்த பையை பையை போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறார். போனால் இவர் இப்போ மெதுவாக நகர்றாரு. இவர் ஓடுறாரு, குருன்னு ஓடி அவர்கிட்ட கதை தட்டி பார்க்குறாரு. அவர் நிற்காமலே போயிட்டார். இவர் ரொம்ப தலை குனிஞ்சி ஐயோ அவர் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு, அவரை காசு கொடுத்து அவரை அவமரியாதை பண்ணிட்டோம், நம்மளும் இது மாதிரி நம்ம வண்டியில் இதை வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது குப்பை தொட்டி இருக்குதோ அந்த இடத்துல போய் போட்டுக்கலாம், அதுமாதிரி பண்ணலை, அவர் எடுக்க சொன்னோம், அவர் ஒரு சமுதாய உணர்வோடு எல்லாத்தையும் செய்கிறாரு பொதுநலம் கருதி, அவரை போய் நம்ம ஏளனப்படுத்திட்டோமே, கேவலப்படுத்திட்டோமேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இது பண்ணுறாரு. அதாவது வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சமுதாய தொண்டை செய்யணும். அதை வந்து சிலர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்து நம்மால் முடிந்த அளவு நம்ம சுற்றி இருக்கிற இடத்த தூய்மையாக வச்சுக்கிட்டால் அதுவே பெரிய விஷயம்ன்றதை அந்த கதை சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.